வணக்கம் உறவுகளே. நான் சவுதி அரேபியாவிலேருந்து பேசிகிட்ருக்கேன். கடலூர் ஏழுமலை. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஒன்றும் இல்லை கைஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவலை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக இப்போ நான் கிட்டத்தட்ட சவுதி அரேபியா வந்து 1 வருஷம் 7 மாதம் நிறைவடைஞ்சிருக்கு. இன்னும் வந்து 6 மாதம் இருக்குது, 5 மாதம் இருக்குது, 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஆக்சுவலாக நம்ம கம்பெனியில் 2 வருஷம் வந்து அக்ரிமெண்ட் போடுவாங்க. மேக்ஸிமம் எல்லா கம்பெனிலையும் மேக்ஸிமம் 2 வருஷம் அக்ரிமெண்ட் போடுவாங்க. நான் வீடியோ வளவலன்னு எடுக்க விரும்பலை, ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். கம்பெனியில் வேக்கன்சி போட்டிருக்காங்க. அதனால் வந்து 22 திருச்சி, 24 சென்னை. இந்த வீடியோ பார்த்துட்ருக்குங்க. இந்த வீடியோ எந்த நோக்கத்தோடு போட்டனோ அதுக்கான வீடியோவில் நான் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா ஜாப் சம்மந்தமாக தான் வீடியோ போடலான்னு நினச்சேன், அது அப்படியே போயிடுச்சு. நிறைய வேக்கன்சி வந்திருக்கு. ஸ்மார்ட் கன்சல்டன்சியில் 22, 24, 22 டேட் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி தான் 22. 24 சென்னையில் இன்டர்வியூ நடந்துகிட்ருக்கு. போய் அட்டன் பண்ணுங்கள். கம்பெனி நேம் சராco. கம்பெனி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கரெக்டாக 30ஆம் தேதி சேலரி போட்டுருவாங்க. கன்று மாதிரி வந்துடும். 30ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு தான் சேலரி வரும். அதனால் கம்பெனியில் சேலரி பிரச்சனை கிடையாது. வீக்லி வெள்ளி சனி லீவு. சில இடத்துல வெள்ளி மட்டும்தான் லீவு, சனிக்கிழமை ஒர்க்கிங் டேஸ் இருக்கும். இப்போ நான் ஒர்க் பண்ணுற சைட்டில் வந்து வெள்ளி சனி லீவு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். அது இல்லாமல் வந்து நான் இன்னொரு 5 மாதத்தில் ஊருக்கு கிளம்பிடுவேன். லீவ் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வருஷத்துக்கு 55 நாள் லீவ் கொடுப்பாங்க. வித் சேலரியோட டிக்கெட்டு, ஏர் டிக்கெட்டோட கொடுப்பாங்க. அதனால் வந்து அதுவும் பிரச்சனை கிடையாது. அதனால் கம்பெனி எல்லாம் பெனிஃபிட் இருக்குது. இன்டர்வியூ எப்படி எடுப்பாங்க, என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்றது தான் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். எப்படின்னா, நீங்கள் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணக்குள்ளே எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஃபோட்டோ காப்பியர், அலாரம் டெக்னீஷியன், நிறையா இருக்குது. அதில் உங்களுக்கு வந்து எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக் கொஸ்டினாக தான் இருக்கும். இப்போ நான் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா எனக்கு மேக்ஸிமம் டயோடு, ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையரு, டயோடு வகைகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே மேக்ஸிமம் இங்கிலீஷில் கேட்பாங்க. அரபி தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அரபியில் பேசலாம். மேக்ஸிமம் வந்து இங்கேருந்து தான் இன்டர்வியூ எடுப்பாங்க. மேக்ஸிமம் இங்கிலீஷ் பெஸ்ட்டு. பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க. எவ்வளோ சேல்ரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக் வந்து 1600 ரியால் டு 1900 ரியால். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தும் ஒவ்வொரு இதை பொறுத்து மாறுது. எலக்ட்ரிக்கல் தனியாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் வந்து பேசிக் 1600, நம்ம ஊர் காசுக்கு 33,000 ரூபா வரும். ப்ளஸ் சில இடத்துல ஓவர் டைம் இருக்கும், சில டைம் ஓவர் டைம் இருக்காது. ஓவர் டைம் இருந்தால் எல்லாம் சேர்த்து ஒரு 38,000, 36,000 அந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு இந்த கம்பெனி ஒரு பெஸ்ட்டான ஒரு இதாக இருக்கும். இல்லை இன்னும் அதிகமாக சேலரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வேறு கம்பெனி ட்ரை பண்ணலாம். ஓகே. அப்புறம் வேறு என்ன அப்படின்னா, நீங்கள் இன்டர்வியூ செலக்ட் ஆன பிறகு மேக்ஸிமம் ஒரு 45 டேஸ் 30 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து விசா ரெடி ஆகி டிக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க. வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்குங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணி போய் இந்த கம்பெனி பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்லணும்? ஓகே, 24ஆம் தேதி மறக்காமல் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். வேறு நான் பெருசாக எதுவும் சொல்ல விரும்பலை. ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோ, நான் ஃபுல் டீட்டெயில் வேக்கன்சி பற்றி எல்லா டீட்டெயில், சேலரி எல்லாமே நான் வந்து இந்த வீடியோ எண்டில் போட்டு விட்றேன், பாருங்கள். முக்கியமான ஒரு விஷயம், இன்டர்வியூ அட்டன் பண்ணக்குள்ளே சேலரி வந்து உங்களுக்கு இவ்வளோன்னு சொல்லிவிட்டு மார்க் பண்ணுவாங்க. இவ்வளோ சேலரி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுவாங்க. அப்போ வந்து எனக்கு 1500 ஃபுட் அலவன்ஸ் சேர்த்து ஒரு 1200 ஃபுட் அலவன்ஸு, 1500 சேலரி, 1700 போடுறாங்க அப்படின்னு வச்சிங்களேன். நீங்கள் வந்து ஒரு 200 100 ஏற்றி கேட்டு பாருங்கள். இன்றைக்கி செலக்ட் பண்ண பிறகு உங்களை எடுக்காமல் இருக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் எடுத்துருவாங்க. எனக்கு சேலரி பத்தாது, ஒரு 100 200 சேர்த்து போடுங்க அப்படின்னா ஒரு 1900 2000 வந்தோன்னா உங்களுக்கு 42,000 சேலரி வந்தது அப்படின்னா உங்களுக்கு 45,000 43,000 சேலரி வந்துடும். அதனால் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணக்குள்ளேயே நீங்கள் என்ன சேலரி போடுறாங்களோ அதை தான் கொடுப்பாங்க. அதனால் அதை மிஸ் பண்ணாமல், அந்த வாய்ப்பு மிஸ் பண்ணாமல் வந்து இது நான் அப்படியே மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த டைமில் நான் எதுவும் டிமாண்ட் பண்ணலை. டிமாண்ட் பண்ணி தான் ஒரு 100 200 ஏற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகே, எனிவே
24ஆம் தேதி சென்னையில் இன்டர்வியூ இருக்குது. அட்ரஸ் நான் அதில் போட்டிருக்கேன், மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, பாய்.